இன்னொரு பக்கம் ஆராய்ச்சியாளரா வர வினோத் கிஷன் அவரோட நடிப்பு எல்லாமே அருமையா இருக்கு. இந்த படத்துலயும் காதலி ரேஷ்மா கிட்ட அவரோட உருவ பிரச்சனையில மாட்டிட்டு தவிக்கிற இடம், அவர் சந்தேகப்படுற காட்சிகள் எல்லாமே நச்சுன்னு இருக்குன்னே சொல்லலாம். ரேஷ்மாவை வர நடிகை படம் முழுக்கவே ரொம்ப அருமையா நடிப்பை கொடுத்திருக்காங்க. கதையை அழகா நேர்த்தியாவும் கொண்டு போயிருக்காங்க. படத்துல கெஸ்ட் ரோல்ல குஷ்பு வராங்க. அவர் ஒரு படத்துக்கு கமர்ஷியல் வளனே சொல்லலாம். அதே போல கிளைமேக்ஸ்ல கமல்ங்கிற பேரும் வருது. அதுவும் கொஞ்சம் சுவாரஸ்யமாவே இருக்கு. கதையும் நல்லா இருக்கு, நடிப்பும் நல்லா இருக்கு, எல்லாமே ஓகேவா இருக்கு. ஆனா படத்துல மைனஸ் இல்லையான்னு கேட்டீங்கன்னா படத்துல மைனஸும் இருக்கு. படத்துல வில்லன்களா பக்சு பிச்சு வராங்க. ஆனா அவங்க வர காட்சிகள் எந்த ஒரு விறுவிறுப்பே இல்லாம இருக்கு. அது படத்தோட பெரிய மைனஸ்னே சொல்லலாம். காதல் காமெடின்னு நல்லா போயிட்டு இருக்கிற கதையில நடுவுல சில டச்சிங் சீன்களும் வருது. ஆனா அந்த ஆக்ஷன் செட்டப் எதுவுமே துளியும் செட் ஆகல. இந்த கிளைமேக்ஸை இன்னும் கொஞ்சம் எளிமையாவும் ஜாலியாவுமே கொண்டு போயிருக்கலாம். தேவையில்லாம மரபணு, வில்லன் டீலிங், மாத்திரை, சயின்ஸ் எஃபெக்ட்னு உள்ள புகுந்து கதையை இழுத்துருக்காங்க. அது கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. அதே போல ஃபேண்டசி கதையில காதல் காமெடி எல்லாம் ஓகே அப்படின்னாலுமே ரெண்டாம் பாதியில கொஞ்சம் ஓவர் சென்டிமெண்ட்டை வச்சு படத்தோட வேகத்தை ரொம்ப கம்மி பண்ணிருக்காங்க. இடைவேளைக்கு அப்புறம் படம் கொஞ்சம் அங்கங்க லேக் ஆகுற மாதிரியும் ஃபீல் ஆகுது. பொதுவா இந்த மாதிரி படங்கள்ல சுந்தர்சி பட பாணியில ஜாலியா கலகலப்பா கொண்டு போய் முடிப்பாங்கன்னு பார்த்தா இயக்குனர் அஸ்வின் கந்தசாமி இங்க ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. தொழில்நுட்ப ரீதியா பார்த்தா சாந்தகுமார் சக்கரவர்த்தியோட ஒளிப்பதிவு படத்தை ரொம்ப அழகா காட்டியிருக்கு. குறிப்பா அந்த பார் காட்சிகளும் காதல் பாடல்கள் எல்லாமே விஷுவலா பார்க்க நல்லா இருக்கு. சாம் சிஎஸோட இசை படத்தோட மிகப்பெரிய பிளஸ்னே சொல்லலாம். காதல் பாட்டு மூலமாவும் பின்னணி இசை மூலமாவும் யூத் ஆடியன்ஸை கவர் பண்ற மாதிரி மியூசிக் பண்ணிருக்காரு. ஆக மொத்தத்துல இந்த டபுள் ஆக்குபென்சி படத்துல முகம் சுளிக்கிற மாதிரி ஆபாச காட்சியோ இல்ல தேவையில்லாத விஷயங்களோ இல்லாதது கொஞ்சம் ஆறுதலாவே இருக்குன்னே சொல்லலாம். குடும்பத்தோட இல்ல ஃப்ரெண்ட்ஸோட தாராளமா பார்க்கலாங்க.